இது என்ன செய்யணும்னா தண்ணியில் கொஞ்சம் ஊற விட்டுட்டு அந்த வெளி தண்ணியை ஊற்றி போட்டு தான் நாங்கள் வந்து புளியில் கரைக்கிறது. இது நாங்கள் புளியில் கரைச்சி நாங்கள் என்னென்னு சொன்னால் இது இது வந்து சர்மி வந்து ஈரவு தானே பலாக்கா வெட்டி தந்தது. பலாக்கா பிஞ்சு பலாக்கா கொட்டையோட வெட்டினவா கழுவி தண்ணி கரைந்தி போடுவது கூழு கரைந்தி நவிப்பேன். நான் உங்கள் சர்மி, நான் உங்கள் ரூபி. நாங்கள் இன்றைக்கு வந்து ஒடிக்கல் கூழ் செய்ய போகிறோம். அது மச்சக்கூழ் மச்சக்கூழ் எல்லா சாமானும் எல்லாம் வேண்டி எல்லாம் ரெடியாக இருக்குது. நாங்கள் வந்து நல்ல வெயில் முறைக்கிறபடியாக செய்து குடிக்கணும்னு ஒரு குடிக்கணும் வந்து இப்போ பிள்ளைகளும் கேட்டுச்சுன்னா அப்போ நாங்கள் சரி இந்த வெக்கைக்கு கூழ் வந்து குடிப்போம். இன்றைக்கு மதியம் சமையல் இல்லை, நாங்கள் கூழ் தான் எங்களுக்கு இன்றைக்கு சாப்பாடு இருக்க போகிறோம். அப்போ நாங்கள் இன்றைக்கு அதைத்தான் செய்ய போகிறோம். வாங்க காணொலிக்க போவோம். இப்போ நாங்கள் முதல்ல வந்து அடுப்பு மூட்டுவோம். என்ன இது இந்த முழுவியலமே சரிவில்லை போலடாக என்ன சர்மி முதல் குச்சி தட்டியவே அடுப்பு மூட்டாண்டா சரி அது நூந்துட்டு. நான் இப்போ வந்து இது பிலாக்காய் இதை நான் வெட்ட போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் பூசுவோம், கையுக்கும் பூசி இந்த கத்திக்கும் பூசுவோம். எங்களுக்கு பழம் தேவையில்லை, தான் தேவை. நல்ல படி பார்த்தானே இருக்கு. இது அந்த கொட்டை வச்சிடுது, இதுதான் நெல் கொஞ்சம் முத்தி முத்தெல்லாம் நெல். துளியை வந்து நாங்கள் போய் எடுக்கும். இது வந்து பிஞ்சு கொட்டை, நாங்கள் அந்த இதே அப்படியே போடுறோம். இந்த பிஞ்சு கொட்டையும் இந்த துளியோட சேர்த்து இதே போடுறோம். இதை பாருங்க, இப்படி நாங்கள் துப்புரவாக்கி போட்டு இது பிஞ்சு பிலாக்க இதை நாங்கள் வந்து இப்படி இப்படி வெட்ட போடும். இதோட கொட்டையோட சேர்த்து வெட்டுறோம். நாங்கள் இப்படி செய்து போட்டு இதை நாங்கள் வெள்ளைக்கறி வைக்கலாம். நிறைய இருக்குது முத்துறதுக்கு. இப்போ எங்களுக்கு வந்து இந்த பருவம் தான் எங்களுக்கு தேவை. அதால் நாங்கள் இப்படி ஒரு பருவத்தில் எடுத்து வெட்டி இருக்கிறோம். தண்ணி கொதிக்கிட்டு நல்லா பொங்கி கொதிக்க என்ன நாங்கள் இப்போ மரக்கறிகளை போடுவோம். நான் இப்போ பைத்தங்காய் போட போகிறோம். இங்கே பாருங்க, நாங்கள் வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம். இதை நாங்கள் இப்போ இந்த தண்ணியில் போட போகிறோம். பைத்தங்காய் வந்து 250 கிராம். என்ன இது வந்து மரவள்ளி கிழங்கு 500 கிராம் போட்டுட்டோம். இது வந்து சர்மி வந்து ஈரவு தானே பலாக்கா வெட்டி தந்தது. பலாக்கா பிஞ்சு பலாக்கா கொட்டையோட வெட்டினவா கழுவிட்டோம். இதே இதில் போடுவோம். இப்போ நான் வந்து பிலா கொட்டை போட போகிறோம். இது பிலா கொட்டை நாங்கள் புரும்பா வாங்கினாங்க. இது ஒரு 1/4 கிலோ பிலா கொட்டை. இதே நாங்கள் இதில் சேர்க்க போகிறோம். 25 கிராம் செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறோம். இதை நாங்கள் இப்போ எங்கிட்ட மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். அதே போல் 2 கரண்டி என்ன சின்ன தேக்கரண்டியால் 2 கரண்டியால் மிளகு எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி 2 கட்டி மஞ்சள் எல்லாம் அப்படியே நொறுக்கி வெயிலில் காய போட்டு எடுத்துருக்குறோம். இதை நான் இவ்வளோத்தையும் போட்டு இதுக்குள்ள மிக்சியில் அடிக்க போகிறோம். இப்போ நாங்கள் 1/4 கிலோ புளி வாங்கினாங்களே, அதில் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு மிச்சம் அப்படியே நாங்கள் போட்டு கரைக்க போகிறோம். இது சட்டியில் கொஞ்சம் ஊற விட போகிறோம். 200 கிராம் புளி எடுத்திருப்பீங்களா? 200 கிராம் புளி வரும். இப்படியே ஊறட்டுக்கு. சரி, வெறும் அது சுத்தது இல்லையா? அவள் பவியிட்ட கிடக்குதான். அவள் சிச்சாச்சு 40 வாங்கடி வாங்கடி அவள். இப்போ நாங்கள் மரக்கறி போடுறாங்களானே பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி. எல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சு வந்திருக்குது என்ன மரக்கறிகள். இவங்க பைத்தங்க கிழங்கு பிலாக்காய் எல்லாம் அவிஞ்சு நல்ல வடிவாக இருக்குது. இப்போ நாங்கள் சரி வடிவாக பைத்தங்கெல்லாம் அவிஞ்சிட்டு தான் நல்ல வடிவாக மீன் வச்சுருந்து நாங்கள் இப்போ நாங்கள் மீன் இறால் நண்டு எல்லாம் சேர்த்து ஒன்று கழுவி வச்சுருக்குறோம். இப்போ நாங்கள் இதை போட போகிறோம். இன்றைக்கி நாங்கள் சீலா மீன் தான் வாங்கினாங்க.
சீலா மீன் நண்டுன்னு இறால் மூண்டும் இந்த மிளகறியோடு சேர்த்து அவைய விட போகிறோம். ஒரு கிராம் உள்ளி எடுத்துருக்கிறோம். இதே நாங்கள் ஒரு மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். நாங்கள் இப்போ இதே மிக்சியில் போட்டு அடிப்போம். இங்கே பாருங்கோ நாங்கள் அரைச்சி எடுத்துருக்கிறோம். இதே இப்போ நாங்கள் அதுக்குள்ளே போட்டு கரைக்க போகிறோம் கூழுக்குள்ளே. இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். நான் இப்போ நாங்கள் மூடி விடுவோம். இப்போ அவிய விட்டு ஒடிகள் அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இதுக்கு நாங்கள் இந்த பழப்புளியை விட போகிறோம். இப்போ நாங்கள் தண்ணி விட்டு கரைக்க ஊற வச்சுட்டு நாங்கள் பழப்புளி புளிஞ்சோம்னா நல்ல களியாக வரும். நல்ல பசையாக இருக்குது இந்த ஒடிகள் இது வந்து எங்கட புதோடிகள் அதால் கைக்காது. நாங்கள் கடையில் வாங்குறோன்னு சொன்னால் இது என்ன செய்யணும்னா தண்ணியில் கொஞ்சம் ஊற விட்டுட்டு அந்த வெளி தண்ணியை ஊற்றி போட்டு தான் நாங்கள் வந்து புளியில் கரைக்கிறது. இது நாங்கள் புளியில் கரைச்சி நாங்கள் என்னென்னு சொன்னால் இது இந்த வருஷத்தையான ஒடிக்க அதால் கைக்காது. இந்த பாதிகளை எப்படி கரைச்சி எடுத்துருக்கிறோம்னு சொல்லி இதை நாங்கள் நீ பானையில் விட்டு கரைக்க போகிறோம். விடாமல் கரைக்கவும். இங்கே வேறு இறால் நண்டு என்ன செய்யணும் கூழுக்க நீந்தின வந்து தண்ணிக்க நீந்தி போடுவது கூழுக்க நீந்தின இப்போ இதை மூட போகிறோம். இப்போ அவிய விட்டுட்டு கூழ் வந்து ரெடியாக விட்டுது. நாங்கள் ரக்க போகிறோம். என்ன இங்கே பாருங்கோ இப்படி துள்ளி கொதிக்குதாண்டு. இது நாங்கள் 2 பகுதிக்கும் ஏற்ற மாதிரி அளவாக சமைச்சிடாங்க. என்ன காய்ச்சிருந்தாங்க. இங்கே பாருங்கோ இறால் இருக்குது. ஓ நண்டு இது மீன் இறால். இங்கே பாருங்க நண்டு இறால். விகானுக்கு என்ன விருப்பம்? சரி தெரியலாமா? இங்கே பாருங்கோ நல்ல வடிவாக இருக்கு. என்ன இப்போ குடிப்போம் நாங்களே. என்ன நாங்கள் இப்போ மண் சட்டிக்கு தான் கூழ் விட்டு குடிக்க போகிறோம். சின்ன ஆக்களுக்கு வந்து இறால் நண்டு தானே. என்ன அது போல நான் தேடி பிடிக்கும். சரி சரி நீ ஆசைக்குட்டி இருந்தாங்க இல்லை இல்லை இருந்தாங்க அது அங்கே எங்களை தான் எடுக்கிறாரு இருந்தாங்க இல்லை இல்லை தெரியாது நண்டு சண்டை கூழ் குடிச்சா வடிவாக குடிக்கணும். இப்போ 1 போடுங்க 2 போடுங்க 2க்கு தடப்படாது. பிளாயில் இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா கூழ் குடிக்கிறதுக்கு ஒரு கரண்ட் செய்ய போகிறோம். நான் கூழ் குடிக்கணும் வேண்டாம் ஆவலாக இருக்கிறேன். இந்த பிள்ளை கரண்ட் செய்ய இங்கே பாருங்கோ இப்படி கரண்ட் செய்தால் அள்ளி அள்ளி குடிக்க போகிறோம். நாங்கள் என்ன ஈக்கால குத்தி வரும். நாங்கள் பெரிய ஆக்கலண்டபடியாக அப்படியே வச்சிருப்பேன். சின்ன பிள்ளைகளை கடைக்கு குத்தா கொடுப்போம். உப்பு புளி எல்லாம் நல்லா இருக்கு. என்ன இந்த வெயிலத்துக்கு சும்மா சொல்லி வேலை இல்லை.
வாங்க வாங்க சொல்லவே வார்த்தை இல்லை. தம்பி ஒடிச்சா கூழ் வந்து உடம்புக்கு நல்ல. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், நான் குடிச்சு கொண்டிருப்பேன். அவள் தான் இன்றைக்கு சொல்லுவேன் எல்லாம். நான் குடிச்சு விட்றேன். என்ன மாதத்தில் ஒரு கத்தனும் கூழ் போட்டு குடிங்கோ, எங்கட வேகரெல்லாம் கிளியர் படுத்து. என்ன வேகரெல்லாம் கிளியர் படுத்தி அது குடிக்கணும். ஒரு மாதம் ஒருக்கா குடிக்கணும். பெரியாக்கள் சொல்லுவினோம் மாதத்தில் ஒரு நாளைக்கு கூழ் குடிக்கணும். குடித்தா என்ன சொல்லுவாங்க, வேகரெல்லாம் வழியாக கிளியர் படுத்தி எங்கட வயிறு வந்து புதுசாக இருக்குமா, உடம்பு லேசாகும். என்ன லேசாக இருக்கும் உடம்பு. இப்படி அள்ளி குடிச்சா என்ன சொல்லுங்க, அவன் ஆறிப்போம். ஆறு இப்படி குடிக்க இது அள்ளி குடிக்க சுடையில இது. இப்போ சில பேர் கரண்டிக்கு அது என்ன சில்வர் சில்வர் கரண்ட் சூடும். இப்போ இலையாள நாங்கள் கரண்ட் செய்து குடிக்கிறபடியா எங்களுக்கு சுடையில. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு கெஸ்ட் வந்துருக்குது இல்லை கூழுக்கு. பேக் அங்கே வச்சுட்டு பாட்டாவேன் பேக்கை மிதக்குங்க. இன்றைக்கு எங்கட குஞ்சுவக்கா வந்து நிற்கிறா. என்ன இன்றைக்கு எங்களை கூழா குடிச்சு இன்றைக்கு என்ன சொல்ல போறான்னு பார்ப்போம். குஞ்சுவக்கா இடையில பிளாக்கா போடுறாங்க. தனியா வெறும் தண்ணிங்க வேணும். ஊற்றி போட்டு வெறும் தண்ணியில் இல்லை குஞ்சுவக்கா இப்படி தான் குடிக்க போகிறோம். பிளா கொடியெல்லாம் போடுறோம் மீனாக்கட்டு. சில பேருக்கு அந்த வெறும் தண்ணி குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வேணா இது இல்லையே உங்களுக்கு என்ன 2 இலதான் வந்ததா அப்படித்தான் அளவாக இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ம் நல்லா இருக்கும். சுகம் குடிக்க என்னதா என்ன வெயிலத்துக்கு என்ன கூழ் வந்து கூடை குடிக்கணும். விளையாடும் சரி என்ன குஞ்சு வாக்கா என்ன முந்தி கூழ் ஆச்சு குடிக்கிறீங்களா உங்களோட அப்பா அம்மா காலம்? யாரும் ஆச்சு குடிக்கிறா. மத்தியான சாப்பாடு கூழ் தான் முந்தி. இப்போ என்னங்க ஒரு அடைப்பில் கூழோட ஒரு அடைப்பில் சோறு பொடிகள் குடிக்காது. இப்போதே புள்ளிய சரி வரா. எங்கே விட்டு வேணுங்க இது சந்தையில். ம் டுவன் போய் வேணுங்க. வாங்கி கூழ் குடிக்கணுமெண்டு ஒரு ஆசை உண்டாக்கு. அப்போ 2 பகுதியும் கொஞ்சம் சமையல் கூழெலாம் உண்டாக்கிற மத்தியான சாப்பாடு சோறு சமைக்கலையா? இல்லை 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 எல்லாரும் ஓமான்னு சொல்லித்தான் எல்லாரும் ஓமான்னு சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு தாங்க குடிக்கிறோம்னு சொன்னா போல. அப்போ நாங்கள் இன்றைக்கு கூழ்லாம் இங்கே வர பாரு என்ன கேட்குறாரு குடிக்க போகிறீங்க. என்ன வாங்குற பிகான் வாங்க ராலாம் போடுங்க சார். வாங்க வாங்க. இது குடிச்சப்ப கூழ் குடிச்சா தண்ணி விடாய் மடங்கு சீ மடங்கு என்ன. ஓ உங்க சரி ஊற்றி போடாமல் குடி. பிடிங்க வாங்க இங்கே வாங்க கிட்ட வாங்க. கொஞ்சம் வாட்டி கொடுங்க. கடை கடை இங்கே கடை வடக்கு கடலுக்கு ஒடிக்கால் தடிப்பு காணுமே. வடக்கு கடலுக்கு மீனுக்கு விட்டு எல்லாம் போகிறாங்க. வடக்கண்டு இங்க உங்க பரத்துல வடக்கு மீன்கார பெருசா வாரையில்தான் மீன் இப்போ குறைவு தான். கடக்க அந்த என்ன இந்த 2 குஞ்சு வாக்கா நீலக்கால் இல்லை. இது நீலக்கால் நண்டு தான். இது வந்து அந்த இருட்டை இப்போ இருட்டு தானே. பூரான் மாதிரி நல்ல சதை இருக்கு. சின்ன நண்டு நல்ல கறிமிளகாய் எல்லாம் போட்டுருக்கல. இல்லை இல்லை அது பலாக்கா பிஞ்சு பலாக்கா வெட்டி போட்டா எல்லாமே தேடி இருக்கிறீங்களா? இந்த நாக்க கூழ் ஊற்றிட்டு இருக்கு எல்லாம் அப்படியே இருக்கு. கூழ் ஊற்றிட்டு இருக்கு அப்படி காரமாம. இது எல்லாரும் குடிக்கீங்க கூட பில்லை தரேன். நாங்கள் 2ஆம் தினமும் பார்த்து போட்டோம். எப்படிங்க ஒருக்கா பார்த்து விட காணும் எனக்கு. பிடிங்க வாங்க கொஞ்சம் 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 பிடிங்க. பின்ன சும்மாவே சொல்றது பிளாக்கா போட்டு காய்ச்சோணும். அதுவும் எந்த திட்டம் பிளாக்கா பிளாக்கா வேற விட்டு அவரோட வட்டி வச்சுறான்.
இது குஞ்சு வாங்க அவங்களோட அம்மம்மா அப்போ அம்மையாக இருக்கணும் அவையில் இந்த இப்படி பிளாக்காய் பிஞ்சோல் போட்டு கூழ் வாச்சி குடிக்கிறவ நாங்களும் குடிச்சு எங்களுக்கு மாதிரி வாயில் துசி பட்டுடுது அப்போ எனக்கு அந்த இணைய வந்தாவே வந்து இப்போ பிளாக்காய் வேண்டி வெட்டி போனால் நல்லா கிடக்கும் தெய்வமக்கா விட இல்லை இது வேறு எங்கே வெட்டினவர் நல்லா கிடக்கு ஒரு அந்த கூழுக்கு வந்து நல்லா இதமாக இருக்கும் அந்த பிளாக்கை ராளப்பூ கூழ் கொண்டா ஆட்கள் நிறைய வெளில போகணும் மீன் போடாத இறால் பெரிய இறால் தான் வாங்கியிருந்தேன் அப்போ நான் அந்த இறால் மூஞ்சி எடுத்து அஞ்சு பேருக்கு கழுவி எடுத்து வடிவா துப்புரா கழுவி போட்டு இறால் கறிவாடு கருவாடு எல்லாம் இப்போ கருவாடு போடுற மாதிரி இறால் கருவாடும் போடுறோம் நல்லா இருக்கும் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோமே என்ன முடிச்சுக்கொள்வோமே நீ ஒரு நல்ல ஒரு சமையல் காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் பாய்.